இதா அம்மு செல்லம், தாத்தாவோட பட்டுக்குட்டி. இதா ஒரு வாய் சாப்பிடுங்கம்மா. இல்ல இல்லடா, தாத்தாவோட தங்க கட்டி. இங்க ஒரே ஒரு வாய் சாப்பிடுமா, நல்ல டேஸ்டா ருசியா இருக்கும். ஒரு வாய் சாப்பிடு பாப்போம். இதா இதா இதா, ஒற்ற வாய் தான். சொல்லுமா. அச்சோட கல்லா, துப்பி களையறீங்க. என்னமா அது, ஒரு வாய் சாப்பிடாம துப்புனா என்ன செய்ய? பட்டு செல்லம், இந்த மம்மு சாப்பிடாட்டி தாத்தா என்ன செய்வேன் தெரியுமா? இந்த மம்ம அந்த குருவிக்கு கொடுத்துடுவேன். குருவிக்கு கொடுத்தா அப்புறம் குருவி சாப்பிட்டுரும். தங்க கட்டிக்கு மம்மே இருக்காது பாத்துக்க. அது அம்மு குட்டிக்கு வேண்டாட்டி இந்த குருவிக்கு கொடுத்துடலாம். இந்த குருவி இங்க வா, இந்த பாப்பாவோட மம்மெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்க. பாப்பாவுக்கு வேண்டாமா? எட கல்லா, குருவிக்கு மம்மு கொடுக்கன்னு சொன்னதும் உனக்கு சிரி வருதாக்கு? அது அப்படியே சிரிச்சுட்டே இது ஒரு வாய் மாமா வாங்க பாப்போம். அட என்ன தங்கம் இது, ஒரு வாய் கூட சாப்பிடாம இப்படி துப்புனா என்ன செய்ய? இதுல உன் அப்பா வேற நீ ஒன்னும் சாப்பிடல, இது எப்படியாவது கொஞ்ச நேரம் பொறுத்து குடுங்கன்னு சொல்லிட்டு போனா. இனி இப்போ நீ ஒன்னும் சாப்பிடாம இருந்தா வேற என்ன குடுக்கன்னு எனக்கும் தெரியலையே கண்ணா. 6 மாச பிள்ளைக்கு என்ன சாப்பிட கொடுக்கறதுங்கிறது உன் பாட்டிக்கு தான் தெரியும். ஆனா உன் பாட்டி என்னன்னா உன்னை பாத்துக்க மாட்டேன்னு கோவத்துல இருக்கா. உன் அப்பா உனக்கு சாப்பிட இதை செஞ்சு கொடுத்துட்டு போனதுனால உனக்கு இதை நான் கொடுக்குறேன். இதை விட்டா இனி வேற உனக்கு என்ன கொடுக்கன்னு இந்த தாத்தாக்கு தெரியலையம்மா. இனி உன் அப்பா வந்ததும் உனக்கு சாப்பிட கொடுத்தாச்சான்னு கேட்பாரு. அப்ப என்ன சொல்ல? நீ ஒன்னும் சாப்பிடலன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பசியில நீ அழ ஆரம்பிச்சிருவ. உன்னை எப்படி சமாதானம் பண்றதுன்னு இந்த தாத்தாக்கு தெரியல. பாத்துக்கறதெல்லாம் சரிதான், அழாம பாத்துக்கலாம், கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிக்கலாம், தூங்க வைக்கலாம், அதெல்லாம் இந்த தாத்தாக்கு தெரியும். ஆனா இந்த சாப்பாடு கொடுக்கற விஷயத்துல தாத்தாக்கு பெருசா ஒன்னும் தெரியாதுடா கண்ணா. இதோ இப்போ அப்பா செஞ்சு கொடுத்துட்டு போனதை நீ சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் அப்படியே தூங்கிட்டா போதும். தூங்கி எந்திரிச்சதும் அப்பா வந்துருவாரு. ஆனா இப்படி நீ சாப்பிடாம இருந்தா நீ தூங்கவும் மாட்ட, கொஞ்ச நேரத்துல பசி எடுத்து அழவும் ஆரம்பிச்சிருவ. அப்ப எப்படி இந்த தாத்தா சமாதானம் பண்ணுவேன்னு தெரியல. நீ அழ ஆரம்பிச்சுட்டு அப்புறம் உனக்கு உன் அப்பா தானே வேணும். அப்பா வந்தா மட்டும்தான் நீ சரியாவ. ஆனா பாவமோ அப்பா அங்க ஸ்டேஷன்ல போயும் நீ என்ன பண்றியோ அழுதியோ என்னவோன்னு ஒன்னையவே தான் நினைச்சிட்டு இருப்பாரு. நீ அழுதுட்டேன்னா அப்புறம் அங்க வேலையும் செய்ய முடியாம பாதியிலேயே வர்ற மாதிரி ஆயிடும். இங்க பாருடா கண்ணா, அப்பா பாவம் இல்ல. அப்பா இன்னைக்குதான் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. போய் நல்லபடியா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும். அது வரைக்கும் நீ சமத்தா இருக்கணும், அழாம தூங்கணும். அதுக்கு முதல்ல நீ இதை சாப்பிடணும். சாப்பிட்டாதான் பசிக்காம இருக்கும், நல்ல தூக்கம் வரும். ஒன்னும் இல்லடா கண்ணா, இங்க பாரு, இது நல்ல ருசியா இருக்கும். ஒரு 2-3 வாய் சாப்பிட்டா போதும். அதுக்கப்புறம் இதோ நம்ம இந்த குருவி கூட விளையாடலாம். இந்த சாப்பிட்டு பாப்போம். இத ஒரு வாய் சாப்பிடுகளா. ஐயோ, இப்படி துப்பி களைஞ்சா என்ன செய்ய? தாத்தா. வாமா மருமகளே. தாத்தா, குழந்தைக்கு சாப்பிட கொடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமாடி, அவன் வேலைக்கு போகும்போது இதை குழந்தைக்கு கொடுத்துருங்க, குழந்தை சரியா சாப்பிடலன்னு சொல்லிட்டு போனா. ஞானும் என்ன இல்லாமோ பண்ணி இதை குழந்தைக்கு கொடுக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வாய் கூட சாப்பிடலம்மா, வேண்டான்னு ஒரே அடம் பிடிக்கிறா. வாயில கொடுத்தாலும் அதை துப்பி துப்பி களையறா. தாத்தா, குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நான் அவளுக்கு சாப்பிட கொடுக்கறேன். நீயா? ஆமா தாத்தா, அவரு வர வரைக்கும் குழந்தைய நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, பாத்துக்க. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா, இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் உன் பாட்டி உன் அண்ணி எல்லாரும் இந்த குழந்தை மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. அது இந்த குழந்தை மேல கோபம் இல்ல, இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் எங்க சின்னவனோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருமோன்னு தான் குழந்தைய பாத்துக்க மாட்டேன்னு கோபமா இருக்காங்க. சொல்ல போனா இந்த குழந்தைய அவன் தத்தெடுத்து வளர்க்கறதுல அவங்க எல்லாரையும் விட கோவப்பட வேண்டியது நீதான். ஏன்னா நீ அவன் பொண்டாட்டி. ஏதோ ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறேன்னு சொல்லும் போது உனக்கும் தான் கோபம் வரணும். ஆனா நீ கோவப்படாம இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொல்றியே. ஏதோ ஒரு குழந்தை இல்ல தாத்தா, அது உங்க பேரனோட குழந்தை தான். நான் பெத்த குழந்தைய இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் பாத்துக்க முடியலையே, என் கையால தூக்கி கொஞ்சம் முடியலையேன்னு தான் நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். நீ குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என்ன பாவம், அப்பா அம்மா இல்லாத குழந்தை சின்னவனை தான் தன்னோட அப்பான்னு நினைச்சிட்டு இருக்கு. இப்ப நீயும் இந்த குழந்தைய பாத்துக்கிட்டா அம்மா அப்பா இல்லாத இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லம்மா, இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் எங்க சின்னவனோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு தான் எல்லாருக்கும் பயம். ஆனா இப்ப நீயும் அவனும் சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டா அப்புறம் இந்த குழந்தை மேல எல்லாருக்கும் இருக்கிற வெறுப்பும் போயிடும்.
சின்னவனோட வாழ்க்கை நல்லா இருந்தா போதுமா, அதுக்கப்புறம் இந்த குழந்தைய கொண்டு போய் ஆசிரமத்துல விடணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அதுலயும் இந்த குழந்தைய நீயும் ஏத்துக்கிட்டா இன்னும் சந்தோஷம்மா. ஐயோ, பிள்ளை அழ ஆரம்பிச்சுட்டாலே. இவ அழுதா சமாதானம் பண்ணவே முடியாது. இல்லடா கண்ணா. ஐயோ, குழந்தை அழுதா அப்புறம் சின்னம்மா வந்தாதானே சமாதானம் ஆவா. அது வரைக்கும் அழுகையை நிறுத்த மாட்டாளே. தாத்தா குழந்தைய என்கிட்ட கொடுங்க தாத்தா. ஐயோ இல்ல முடியும், உனக்கு இந்த குழந்தைய பத்தி தெரியாது. குழந்தைக்கு சின்னவன் தான் வேணும். அதுவும் அழ ஆரம்பிச்சுட்டா அப்புறம் சின்னவன் தூக்குனா மட்டும்தான் அழுகை நிறுத்துவா, இல்லைன்னா அழுதுகிட்டே தான் இருப்பா. சரி பரவாயில்ல தாத்தா, என்கிட்ட கொடுங்க. நான் அவ அழுகை நிறுத்த முடியுமான்னு முயற்சி பண்ணி பாக்குறேன். சரிம்மா, இந்த அப்பிளை எப்படி? இல்லடா சக்கரே, ஒன்னும் இல்ல, அழக்கூடாது. வேண்டாம் அழாதீங்க, அம்மா இருக்கேன்ல. இதுக்கப்புறம் ஞானும் உனக்கு அம்மா மாதிரி தான், அழாதடா. இல்லடா சக்கரை குட்டி. அடடே, ஆச்சரியமா இருக்கேம்மா. குழந்தை சின்னவன் கைய தவிர வேற யாரு கையிலயும் அழுகை நிறுத்த மாட்டா. ஆனா இப்போ நீ தூக்குனதும் அழுகை நிறுத்திட்டாளே. அதுதாம்மா பாசங்கிறது. சில உறவெல்லாம் இப்படிதாம்மா. அது நமக்கு ரொம்ப நெருக்கம் இல்லாத பந்தமா இருக்கலாம், ஆனா நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமா தோணும். அப்படிதான் இந்த குழந்தைக்கும் சின்னவங்கிட்டையும் இப்ப உன்கிட்டயும் ஒரு புரியாத பந்தம் தோணுதுன்னு நினைக்கிறேன். எப்படியோ குழந்தை அழ ஆரம்பிச்சதும் இனி எப்படி சின்னவன் வர்ற வரைக்கும் சமாளிக்க போறேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ குழந்தை உன்கிட்ட அழுகி நிறுத்திட்டாளே, இதுவே போதும். சரி தாத்தா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவரு ஸ்டேஷன்ல இருந்து வர்ற வரைக்கும் குழந்தைய ஞானே பாத்துக்கிறேன். சரிம்மா, அவன் வர வரைக்கும் பாத்துக்க. ஆனா அவன் வர்றதுக்கு முன்னாடி குழந்தைய என்கிட்ட கொடுத்துருமா, இல்லைன்னா அப்புறம் அவன் வந்தா எதுக்கு உன்கிட்ட கொடுத்தேன்னு சத்தம் போடுவான். எனக்கு புரியுது தாத்தா, அவர் வர்றதுக்கு முன்னாடி குழந்தைய உங்ககிட்ட கொடுத்துட்றேன். சரிம்மா, அப்புறம் இந்தா முடிஞ்சா குழந்தைக்கு இதை சாப்பிட கொடுத்துருமா. குழந்தை ஒண்ணுமே சாப்பிடல. கொடுங்க தாத்தா, குழந்தைக்கு நான் கொடுத்துடுறேன். இந்தாம்மா. செல்லக்குட்டி, நம்ம மம்மு சாப்பிடலாமா? செல்லக்குட்டி, மம்மெல்லாம் மேல துப்பி ட்ரெஸ் எல்லாம் சளியாக்கி வச்சிருக்க. இப்ப அம்மா உனக்கு அழகா ட்ரெஸ் எல்லாம் மாத்தி புது ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு. இப்ப செல்லக்குட்டிக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? அப்ப இனி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அழகா மம்மு சாப்பிடலாம். நிலா, அம்மா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அப்பாக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை அப்பா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்காம உன்னை விட்டு இருக்க முடியாம தான் அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் தாங்கிக்கலான்னு இந்த வீட்டுக்கு சீக்கிரமா வந்தேன். ஆனா இந்த வீட்டுக்கு வந்த சேஷம் அப்பா என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. எங்க வீட்டுக்கு வந்தும் கூட உன் பக்கத்துல இருந்தும் கூட உன்னை தூக்கி கொஞ்ச முடியாதோ, உன்னை பார்த்துக்க முடியாதோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ அப்பாக்கு தெரியாமையாவது அம்மாக்கு உன் கூட இருக்க முடிஞ்சதே, உன்னை தூக்கி கொஞ்சம் முடிஞ்சதே. ஏய், என்ன சொல்ற? அப்பாக்கு தெரிஞ்சா அப்பா உன்னை அடிக்கும்னு சொல்றியா? அது உண்மை என்னன்னு தெரியாததுனால அப்பா இப்ப என் மேல கோவமா இருக்காரு. இப்ப நான் உன்னை பாத்துக்கிறது அவருக்கு தெரிஞ்சா என் மேல கோவப்படுவாரு. ஆனா கூடிய சீக்கிரமே உன் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். ஆனா எனக்கு இப்போ பயம் என்னன்னா, அந்த உண்மையெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் உன் அப்பா அதை ஏத்துக்குவாரானுதான். சரி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ அம்மாவோட செல்ல குட்டிக்கு பசிக்கும். இப்போ நம்ம மம்மு சாப்பிடலாம். அப்பா உனக்காக கஷ்டப்பட்டு ஆப்பிள் மம்மம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஆப்பிள் மம்மம் சாப்பிடலாமா? அம்மோட சக்கரை குட்டி சொல்லுங்க. அச்சோ, ஏன்டா துப்பி கலையற? செல்லத்துக்கு இந்த ஆப்பிள் மம்மம் இஷ்டம் ஆகலையா? இஷ்டப்படலையா? சரி இரு, அம்மா எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஐயோ ஆமா, ஆப்பிள் மம்மம் கொஞ்சம் புளிப்பா தான் இருக்கு. அதான் நீ சாப்பிட மாட்டேங்கிற.
குழந்தைக்கு சாப்பிட செஞ்சு கொடுக்கும்போ அது முதல்ல நம்ம சாப்பிட்டு பார்த்து அது நல்லா இருக்கான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைக்கு கொடுக்கணும். நம்மளால சாப்பிட முடிஞ்சாதானே அது குழந்தை சாப்பிடும். இந்த ஆப்பிள் கூழு புளிக்குது, அம்மாவாலேயே சாப்பிட முடியல, அப்புறம் எப்படி நீ சாப்பிடுவ? ஆனா பாவம் அப்பா கிட்ட எல்லாம் தெரியாதுல்ல, அதான் அப்பா உனக்காக இதை செஞ்சு வச்சிருக்காரு. சரி போட்டும், அதான் அம்மா இருக்கேன்ல, அம்மா உனக்கு பிடிச்சதை தரேன். சக்கரை குட்டிக்கு என்ன பிடிக்கும்? அதுதான் செல்லக்குட்டிக்கு இப்போ பால் தான் வேணும்னு அம்மாக்கு தெரியும். அம்மா பால் தரேன் வா. என்னங்க பனிஷ்மெண்ட்னு சொன்னதும் பயந்துட்டீங்களா? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. ஐயோ சார், நீங்க வேற, எனக்கு இல்லனாலே போலீஸ்னா பயம் சார். இதுல வேற நீங்க பனிஷ்மெண்ட்னால சொன்னதும் ரொம்ப பயந்துட்டேன் சார். எதுக்குங்க பயப்படுறீங்க? இந்த காலத்துல முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேரை சொல்லாம இருக்கிறது கூட ஒரு வகையில நல்லதுதான். அதுக்கு நான் எதுக்குங்க உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன்? ஆனா என்ன, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்டயாவது உண்மையான பேரை சொல்லியிருக்கலாம். சரி பரவாயில்ல விடுங்க, இதுல என்ன இருக்கு? ஃபைல உங்ககிட்ட கொடுத்ததுமே நமக்குள்ள இருக்கிற கான்டாக்ட் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இனி உங்க பேரு பிரீத்தியா இருந்தா என்ன, கையில இருந்தா என்ன, நான் என்ன இதுக்கப்புறம் உங்களை கூப்பிடவா போறேன்? சார், நான் சொன்னதும் இவ்வளவு தூரம் வந்து எனக்காக ஃபைல கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லங்க, இதுல என்ன இருக்கு? உங்க ஃப்ரெண்டோட ஃபைலா இருந்தாலும் அவங்க இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஓகே சார். சரி, ப்ராஜெக்ட் பண்றதுக்காக தான் ஃப்ரெண்டு கிட்ட ஃபைல் வாங்கிருக்கீங்க. ஆனா ஃபைல் இவ்வளவு நாளும் அங்க ஸ்டேஷன்ல என்கிட்ட தான் இருந்துச்சு. அப்போ நீங்க ப்ராஜெக்ட முடிச்சிருக்க மாட்டீங்க. நாளைக்கு வேற காலேஜ்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுவீங்க? ஐயோ ஆமா சார், ஃபைல் இல்லாததுனால இவ்வளவு நாள் ப்ராஜெக்ட்டும் பண்ணல சார். நாளைக்கு காலேஜ் ஓபன் ஆகுது, என்ன பண்ண போறேன்னு ஒன்றும் புரியல. இன்னைக்கு ஒரு நைட் எல்லாம் உட்காந்து ப்ராஜெக்ட முடிக்க முடியாது சார். நாளைக்கு கொண்டு போய் பிரீத்தி கிட்ட ஃபைல கொடுக்கணும், அவ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிடுவா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லிட்டா? என்ன ஐடியா சார்? கொஞ்சம் பழைய ஐடியா தான், இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. இன்னைக்கு ப்ராஜெக்ட் எவ்வளவு முடிக்க முடியுமோ அவ்வளவு முடிச்சிருங்க. முடிக்காத பேஜ் எல்லாம் போன்ல போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட அவங்க ஃபைல கொடுத்துருங்க, அவங்க சப்மிட் பண்ணட்டும். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு எம்டி ஃபைல் வாங்கி அதை நீங்க சப்மிட் பண்ணுங்க. எம்டி ஃபைலா சார்? எம்டி ஃபைல சப்மிட் பண்ணா மாட்டிக்குவேன் சார். இருங்க, நான் இன்னும் ஃபுல்லா சொல்லி முடிக்கல. எம்டி ஃபைல சப்மிட் பண்ணுங்க, ஆனா அதை வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அடியில வைங்க. எப்படியோ ஒரே நாள்ல எல்லாம் எல்லா ப்ராஜெக்ட்டையும் உங்க மேம் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு நாள் டைம் கிடைக்கும். நாளைக்கு இருக்கிற பாக்கி ப்ராஜெக்ட்டையும் ஃபுல்லா உங்க போனை பார்த்து முடிச்சிருங்க. முடிச்சிட்டு அடுத்த நாள் கொண்டு போய் மேம் ஃபைல மாத்தி சப்மிட் பண்ணிட்டேன்னு சொல்லி முடிச்ச ஃபைல சப்மிட் பண்ணிருங்க. இது கொஞ்சம் பழைய ஐடியா தான், எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. ஐயோ சார், சூப்பர் ஐடியாவா இருக்கு சார். நிஜமாவா? ஆமா சார், இந்த ஐடியா எனக்கு கூட தோணல சார். ஆனா நீங்க வேற லெவல் சார். போலீஸ் இருந்துகிட்டு இந்த அளவுக்கு கிரிமினலா யோசிக்கிறீங்க. பாத்தீங்களா, சைக்கிள் கேப்ல ஐடியா கொடுத்தவன கிரிமினல்னு சொல்லிட்டீங்க. ஐயோ சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன் சார். பயப்படாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இதுக்கும் பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன். தேங்க்ஸ் சார். சரி, அப்ப நான் சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணி அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மனசுக்குள்ள எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க, அது போதும். ஓகே சார். சரிங்க, அப்ப எனக்கு டைம் ஆச்சு. நான் உங்களுக்கு ஃபைல கொடுக்கறதுக்காக தான் ஸ்டேஷன்ல பெர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். நான் கிளம்புறேன். சரிங்க சார். அங்கிள் திரும்ப நம்ம எப்ப மீட் பண்ணலாம்? மாலுக்குட்டி, திரும்ப எப்ப மீட் பண்றது? இன்னைக்கு ஃபைல கொடுக்கறதுக்காக வந்தேன். இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோமான்னு தெரியல. எப்பவாவது எதாச்சியா மீட் பண்ணா பார்க்கலாம். ஓகே அங்கிள். அப்ப எதாச்சியா மீட் பண்ணும்போது எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி தருவீங்களா? ஏய் லூசு. அதுக்கு என்ன, இதுக்கப்புறம் எதாச்சியா மீட் பண்ணாலும் கண்டிப்பா உனக்கு நான் பஞ்சு மிட்டாய் வாங்கி தரேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். பாய் மாலுக்குட்டி. பாய் அங்கிள், டாடா. சரி, நான் கிளம்புறேன். ஏ குட்டி சாத்தா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படிதான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் பஞ்சு மிட்டாய் வாங்கி தாங்கன்னு கேப்பியா? ஏன் அந்த போலீஸ் அங்கிள் கிட்ட தானே கேட்டேன். உனக்கு என்ன? அவரே எனக்கு பஞ்சு மிட்டாய் வாங்கி தர சொல்றாரு. உனக்கு என்ன?